மக்களே வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்த அனிமே அப்டேட்டட் நியூஸ்லாம் நம்ம என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தமிழ் அனிமே நியூஸுமே நம்ம என்னன்றதை கடைசியில் கவர் பண்ணலாம்ப்பா. ஸோ நீங்கள் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெரியாதடா ஸோ ஃபர்ஸ்ட்டாக இந்த ஏப்ரல் 1ன்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ ஏப்ரல் ஃபுல். ஸோ அதை நம்ம ஃபுல் பண்ணுற விதமாக ஒரு சில போஸ்டெல்லாம் நம்ம அனிமேட் பக்கத்தில் இருந்து நிறையவே போஸ்ட்லாம் விட்டுருக்கானுங்கப்பா. ஸோ நம்மளும் ஏமாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க விடுவானுங்க. ஆனால் அது ஏமாறுறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. ஸோ என்னென்ன மாதிரிலாம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆலயா சம்திங் ஹைட்ஸ் யர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 2 வரப்போதில்லையா 2027. ஸோ அதுக்கு நியூ ஒரு கீ விஷுவல் அண்ட் ட்ரெய்லர் மாதிரி விட்டுருக்கானுங்க. ஸோ அதில் ஏதோ மார்ஷியல் ஆர்ட்டில் இருக்கிற மாதிரி, அதாவது நம்ம ஆலியா அப்புறம் சுற்றி உள்ள கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மார்ஷியல் ஆர்ட் போட்டிக்கு போகிற மாதிரி சும்மா செட்டப் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ இதுவும் ஒரு ஏப்ரல் ஃபுல் பண்ணுறதுக்காண்டி நம்மளுக்கு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ரீ0 கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்னொரு அனிமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ரீ ஆஃபீஸ் லைஃப் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஃப்ரம் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு கீ விஷுவல் அண்டு சின்னதாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி விட்டுருக்கானுங்கப்பா. ஸோ இதை பார்த்தாலும் தெரியுது ஏப்ரல் 1 வந்ததுனால இதுவும் ஒரு ஏப்ரல் ஃபுல் ப்ராஜெக்ட் தான். ஸோ ஜஸ்ட் நம்மளை ஸோ வரப்போகுது அப்படிங்கிறதுக்காண்டி எங்கேஜ் வைக்கணுங்கிறதுக்காண்டி சும்மா போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இது ஒரு ஏப்ரல் ஃபுல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் முசோக்கு டென்சே எந்த அனிமே சைட்லேருந்து நியூவாக அதோ புஷோகிரி விஷுவல் நாவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது ஏப்ரல் ஃபுல்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஏப்ரல் ஃபுல் டே போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் த ஏஞ்சலின் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் இந்த அனிமையோட சீசன் 2க்கு நியூவாக ஒரு ஏப்ரல் ஃபுல் ப்ராஜெக்ட் விஷுவல் கீ ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா லைவ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நியூவாக டேட்டா ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் ஃபுல் ப்ராஜெக்ட் தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்கப்பா. அடுத்ததாக ப்ளூ லாக் அனிமே சைட்லேருந்து ஒரு சூப்பர் ஹீரோ அனிமே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா. ஸோ இதுவும் ஏப்ரல் 1 வந்ததுனால இதுவும் ஒரு ஃபேக்காக இருக்கதான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏப்ரல் ஃபுல் பண்ணுறானுங்களாமா. ஸோ அதுக்கு ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. சரி ஓகேப்பா. அடுத்ததான் நம்ம அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ 1 by 1. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஐ காட் அ சீட் ஸ்கில் இன் அனதர் வேர்ல்டு பிகம் யூனிவர்சல் இன் ரியல் வேர்ல்டு 2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமையோட சீசன் 2 நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கப்பா. சீசன் 1 ஆல்ரெடி நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம கிரன்ச் ரோல்லே அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி சான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 2026 கடைசியில் ரிலீஸ் ஆகலாம். இல்லாட்டி 2027 இயர்லியில் கூட ரிலீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குப்பா. இப்போ ரீசெண்டாக இந்த அனிமேக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் லான்ச் பண்ணியிருக்கிறானுங்க. த லெஜெண்டரி டிராகன் அவாக்கன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் எபிசோட். ஸோ இந்த எபிசோடு இப்போ கிரன்ச் ரோல்லே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, இதையும் செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இர்மாக்கும் இந்த அனிமையோட சீசன் 4 வரப்போகுது இல்லையா இந்த ஏப்ரல் 4. ஸோ இந்த அனிமையோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு ப்ரிவியூ இமேஜஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமையில் எத்தனை எபிசோடு இருக்க போகுது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது டோட்டலாக ஸோ 24 எபிசோட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமியா விஜிலாண்டியஸ் இந்த அனிமையோட சீசன் 2 அஃபீஷியலாக நம்மளுக்கு எண்ட் ஆயிருச்சு. ஸோ நியூ அஃபீஷியல் ஸ்பெஷல் இல்லுஸ்ட்ரேஷன் ஃபார் சீசன் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீ இஷ்யூ லான்ச் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் இந்த மை ஹீரோ அகாடமியா விஜிலாண்டியஸ் தமிழ் டப் ரிலீஸ் பண்ணவே மாட்டானுங்க. ஏன்னா ஜனவரி மாதமே நம்மளுக்கு ஷெடியூல் பண்ணியிருந்தானுங்க. சீசன் 2 நாங்கள் தமிழ் டப் நொட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கிரன்ச்சோல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ ஆனால் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு வந்த பாடே இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம் தெரிய மாட்டேங்குது. ஸோ ரிலீஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் பேவ் பேட்ரோல் தி டைனோ மூவி அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவி வரப்போது போல இருக்குது. ஸோ இந்த மூவிக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ வித் ஒரு கீ விஷுவலோட. ஸோ இந்த மூவி எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா August 14 தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ வரப்போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஜோஜோ பிசாரே அட்வென்ச்சரோட ஸ்டீல் பால் ரன். ஸோ இந்த அனிமையோட எபிசோட் 2 எப்போ ப்ரோ வரும்? ஸோ எபிசோட் 1 தமிழ் டப்லேயே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைடில். ஸோ எப்போ ப்ரோ எபிசோட் 2 வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி, அப்புறம் இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாத்துலேயும் கேட்குறீங்க. ஸோ நானும் சம்மந்தமாக தேடி பார்க்கல எபிசோட் 2 இன்னும் நான் அவங்க ஷெடியூல் பண்ணவே இல்லை. ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு வீக்லி ஷெடியூலில் ரிலீஸ் ஆக போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வீக்லி ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. ஸோ அதில் செக் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் ஜோஜோ பிசாரோட எபிசோடு லிஸ்ட் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ பாசிபிளி இந்த அனிமே நம்மளுக்கு வீக்லி ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ அவங்க குறிப்பிட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதில் தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ
அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் இந்த அனிமே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் தட் டைம் ரீஇன்கார்னேட்டட் அஸ் எ ஸ்லைம் இந்த அனிமையோட சீசன் 4 வரப்போகுது இல்லையா? ஸோ எபிசோட் 1க்கு நியூவாக ப்ரிவியூ இமேஜஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ என்னைக்கு ரிலீஸ் ஆக போனால் April 3 வந்து கிரன்ச்ரோல் அண்ட் அனிமே டைம்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக மியூஸ் இந்தியாவும் நாங்களும் இந்த அனிமே வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்போலேருந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா May 3 கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வரப்போகிற May 3 வரக்கூடிய எல்லா சாட்டர்டேயும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க போல இருக்கு. ஸோ 8:30 PM வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கப்பா மியூஸ் இந்தியா சைட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஐ வாண்ட் எண்ட் திஸ் லவ் கேம் அப்படிங்கிற மாதிரி நியூவாக ஒரு அனிமே வந்து வரப்போகுது போல இருக்குப்பா. ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. April 14 இந்த அனிமே வந்து ரன் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் சொட்டாசே கூன் இந்தி ரவுனே பாட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமையோட சீசன் 2 வந்து இப்போ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2026 தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜுஜுட்சு கைசன் இந்த அனிமே சார்பாக நியூவாக ஒரு கன்ஃபர்ம்டு நியூஸ் வந்து கிடச்சிருக்குதுப்பா. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கோஜோ வெர்சஸ் சுகுனா வந்து பேட்டில் வந்து நடக்கும் பார்த்தீங்களா 2028 மூவி ஷெடியூல் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. ஸோ இந்த மூவி வந்து நம்மளுக்கு 2 hours லாங் டைம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நானும் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நானும் இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ 2028 இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைவ் ஆக்ஷன் சீரியஸ்ப்பா அவத்தார் தி லாஸ்ட் இயர் பண்டர் சீசன் 1 ஆல்ரெடி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. சீசன் 2 இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பங்கமாக இருந்திருக்கும். இப்போ நியூவாக இன்னொரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ வித் ரிலீஸ் டேட்டோட இப்போ இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு அந்த ஆக்ட் பண்ணியிருக்க ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண மாதிரி வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீரிஸ் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னா June 25 வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஏஞ்சலின் நெக்ஸ்ட் டோர் ஸ்பை மீ ரோட்டன் இந்த அனிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒரு ப்ராஜெக்ட் வந்து டீஸ் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ பிரின்சஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு வந்து நியூவாக ஒரு கீ விஷுவலுமே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இதுக்கு எதாக இருந்தாலும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு ஒரு கீ விஷுவல் மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நருட்டோடைய ஆத்தரான மசாஷி கிஷிட்டோமோஸ் அவர் வந்து நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாருப்பா. எதுக்குன்னா கொனாஹா லேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க போல இருக்குது ஃப்ரான்ஸில் April 4. ஸோ அது சார்பாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் டிராயிங்காக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணி கொடுத்துருக்காருப்பா. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் எக்கோஸ் ஆஃப் ஆர்கேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா? ஸோ இந்த கேமுக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா July 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது. எந்தெந்தில் வரப்போகுது அப்படின்னா PlayStation 5 வரப்போகுது, அப்புறம் Xbox சீரிஸில், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ ஃபைனலாக நம்ம தமிழ் அனிமே அப்டேட்லாம் பார்த்து ஃபினிஷ் அவுட் பண்ணிக்கலாம்ப்பா வீடியோவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் ஸ்டோனுடைய ஃபைனல் சீசனோட கோர் 3. ஸோ நம்மளுக்கு தமிழ் டப் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீக்லி இனிமேல் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் எபிசோடு இப்போ கிரன்ச்ரோல் அவைலபிளாக இருக்குப்பா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம் இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்லேயே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்லேயே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் போகிற எல்லா வீக்லியும் நீங்கள் வந்து இந்த அனிமே வந்து எபிசோடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 கல்லிங்கம் கேம் பார்ட் 1. ஸோ இந்த அனிமே வந்து நம்மளுக்கு அனியோன் இந்தியா வந்து மறுபடியும் தமிழ் டப் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ் அண்ட் தெலுங்கு. ஸோ இப்போ பெங்காலி அண்ட் கன்னடா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நியூ டப்பாக இருக்குமா இல்லை ஆல்ரெடி கிரன்ச்ரோல் பண்ண டப்பையை கொண்டு வர போகிறாங்களான்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக தமிழ் அண்ட் தெலுங்குமே ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் அனியோன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸுமே வந்து விட்டுருக்காங்கப்பா. ஸோ ஒரு பிளர்ராக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கெஸ் தி அனிமே ரீஜனல் டப்ஸில் வந்து கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பிளர்ராக இருக்கிற இமேஜை பார்த்தாலே தெரியுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒஷினோக்கு அனிமே. ஸோ ஒஷினோக்கு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ரீஜனல் டப்ஸில் வரப்போகுது போல இருக்குது. ஸோ டப்புன்னு மீன் பண்ணியிருந்தா கூட சரி இந்தி டப் தான் ப்ராபப்ளி வரப்போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம். ஆனால் டப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால ப்ராபப்ளி நம்மளுக்கு தமிழ் அண்ட் தெலுங்குமே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கம்மிங் சூனில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ் டப் கொண்டு வருவாங்களான்ட்டு. ஆல்ரெடி ப்ளீச் அப்படி தான் ஏமாற்றி விட்டாங்க. ஸோ இது கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் ரீசன்ட் டேஸில் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது, அதாவது டெலகிராம்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி ப்ரோ இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஸோ கிரன்ச்ரோல் இப்போ ரீசெண்டாக ஏஓடி டப் வந்து நம்மளுக்கு செகண்ட் டப்பாக பண்ணியிருக்கானுங்கல்ல. ஸோ அதில் வந்து ரஜினிகாந்த் வந்து டப் பண்ணியிருக்கிறாரா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா அந்த போஸ்ட்டில் அப்படி தான் இருக்குது. ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அட்டாக் அண்ட் டைட்டனில் டப் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க யாரோ. ஸோ அதை ஷேர் பண்ணி நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறீங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் ஃபுல் போஸ்ட்டுங்க. ஸோ ஏப்ரல் ஃபுல் பண்ணுறதுக்காண்டி April 1 அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அதையே நிறைய பேர் ஏமாந்தி நம்மளுக்கு
நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்றீங்க. ஸோ அது பார்த்தாலே தெரியுது அது வந்து ஒரு ஏப்ரல் ஃபுல் போஸ்ட் தான். கமெண்ட் பாக்ஸை செக் பண்ணியிருந்தாலே நிறைய பேர் வந்து ஏப்ரல் ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா. ஸோ அந்த அளவுக்கு பட்ஜெட், அதாவது ரஜினிகாந்துக்கு பே பண்ணி ஒரு டப் பண்ணி கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருந்திருந்தா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வந்து குவாலிட்டியான டப்பே கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ அப்போ அவரை வந்து கொண்டு வந்து பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ பட்ஜெட்லாம் ஒதுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபேக் நியூஸ் தான். ஸோ யாரும் நம்பாதீங்கப்பா. சரி, இதோட நம்ம வந்து வீடியோக்கு வந்து எண்டு கார்டு போட்டுக்கலாங்க கைஸ். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்குமே தெரியப்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து ரீசெண்டாக 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 400 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுறீங்க. ஸோ அதனால் பார்க்குற எல்லாருமே வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன்ப்பா. ஸோ இத்தனை உங்கள் வந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.